தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் தலைமை காரியாலயம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக அக்கட்சியின் செயலாளர் நாயகம் நீதியரசர் விக்னேஸ்வரனால் திறந்து வைக்கப்பட்டது. யாழ் மாநகர ஆளுகைக்குள் உள்ள இலக்கம் 58 பொன் ராமநாதன் வீதியில் குறித்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணி மணிவண்ணன், எஸ். சிற்பகரன், பார்த்திபன் உள்ளிட்ட கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களுடன் மன்னார், வவுனியா மாவட்டங்களின் அமைப்பாளர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என ஆதரவாளர்கள், செயற்பாட்டர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தனர். குறித்த நிகழ்வு உயிர் நீத்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களால் ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் மணிவண்ணன் அவர்களால் கட்சியின் கொடி ஏற்றி வைக்கப்பட்டதை அடுத்து கட்சியின் தலைமை காரியாலயத்தின் பெயர் பலகை திரை நீக்கமும் செய்யப்பட்டது. நிகழ்வுக்கு வருகை தந்தவர்கள் வரவேற்கப்பட்டதை தொடர்ந்து கட்சியின் செயலாளர் நாயகம் விக்னேஸ்வரன் அவர்களால் தலைமைச் செயலகம் உத்தியோகபூர்வமாக நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டது. நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல் களத்திலே போட்டியிட தொடங்கி ஒரு ஆண்டு நிறைவடைந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சரியாக நாங்கள் பாராளுமன்ற தேர்தலிலே முதலில் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்திலே நாங்கள் களமிறங்கி இருந்தோம். அந்த வகையிலே இன்று தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய அலுவலகத்தை, தலைமைச் செயலகத்தை ஆரம்பித்து வைப்பதிலே, திறந்து வைப்பதிலே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சியை அடைகின்றோம், பெருமிதம் அடைகின்றோம். உண்மையிலே நான் நம்புகின்றேன், தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய பாய்ச்சலின் எதிர்கால நடவடிக்கைகளின் மிக காத்திரமான பொன்னெழுத்துக்களாலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாளிலே இன்று நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நீங்கள் யாழ்ப்பாணத்தில் திறப்பது போன்று எல்லா மாவட்டங்களிலும் கட்சி அலுவலகம் திறக்க வேண்டும். அப்போதுதான் மக்களுடன் நாம் உறவை வலுப்படுத்த முடியும். நீங்கள் அதனை செய்வீர்கள் என்று நம்புகின்றேன். எல்லாவற்றுக்கும் நிதி அவசியம். நாம் எல்லாவற்றுக்கும் புலம்பெயர் மக்களை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே எவ்வாறு நாம் நமது நாட்டிலேயே எமக்குரிய நிதியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற உபாயங்களை வகுக்க வேண்டும். நேரத்துக்கு எங்களுடைய வேலைகளை செய்வது பங்க்சுவாலிட்டி என்று கூறுவார்கள். குறிப்பிட்ட நேரத்திலே அந்த வேலைகளை செய்ய வேண்டும். நாம் முதலமைச்சராக இருக்கும்போது சில நேரத்திலே 3 மணிக்கு கூடுதல் என்று சொன்னால் நான் 3 மணிக்கு அங்கு நிற்பேன். அவர்கள் அசைந்து ஆடி 3:30 மணி, 3:45 மணி, 4 மணிக்கு தான் வேலையை தொடங்குவார்கள். இவ்வாறான ஒரு நிலையை நாங்கள் தவிர்க்க வேண்டும்.